ஓகே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து பேஜ் நம்பர் 38க்கு வந்துட்டோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து குர்ஆன் ஓதும்போது சில எழுத்துக்கள் இருக்கும். அந்த எழுத்துக்கள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், உச்சரிக்க மாட்டோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி ஓதுறது நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபா கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் ஒரு அலிஃப் கொடுத்துருக்காங்க, மேலே ஜபர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி ஓதுவோம், ஃபா அப்படின்னு ஓதுவோம். கரெக்டுங்களா? அதே வந்து ஃபா கொடுத்து பக்கத்தில் அலிஃப் போட்டு அதுக்கு பக்கத்தில் தால் போட்டு மேலே சுக்குன்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி ஓதணும், இந்த அலிஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எழுத்தை நம்ம வந்து உச்சரிக்கக்கூடாது. உச்சரிக்காமல் இந்த ஃபாவை கொண்டு வந்து தாலில் சேர்க்கணும். தாலில் சேர்த்து ஃபது அப்படின்னு ஓதணும். சரிங்களா? நமக்கு வந்து கல்கலோட எழுத்துக்கள் இருக்குது, கொத்துபு ஜத்துன்பாங்க. அந்த எழுத்துக்களை நான் உங்களுக்கு அடுத்ததாக சொல்லித்தரேன். இதை வந்து ஃபது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், லா, இது நம்ம தனியாக ஓதும்போது லா அப்படின்னு ஓதுவோம். லாமு அலிஃபு ஃபா இப்படி இருக்கும்போது இந்த அலிஃபை விட்டுறணும். லஃப், இந்த லாமை கொண்டாந்து ஃபாவில் சேர்த்து லஃப்